ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி ஆர்ம்டு வெஹிக்கல்ஸ் நிகாம் லிமிடெட், அதாவது ஷார்ட்டாக ஏவிஎன்எல் அப்படின்னு வந்து சொல்லுவோங்க. அங்கேருந்து தான் நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஆவடியில் தாங்க இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஜூனியர் மேனேஜர் இந்த போஸ்டிங்க்கு தான் வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 20 வேக்கன்சிஸ்ங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ மொத்தம் 20 வேக்கன்சிஸை அவங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 10 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 5 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 3 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 1 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்க்கு 1 வேக்கன்சிஸ் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு 2 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரையும் நீங்கள் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அவங்க தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இன்ட்ரெஸ்டட்னால் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிங்க. ஸோ சம்பளத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பர் மந்த்துக்கு 30,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்டாங்க 1 இயருக்கான கான்ட்ராக்ட் பேசிஸ். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது, அவங்க கம்பெனிக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி சார் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துட்ருக்க அட்ரஸ், அதாவது சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி, ஆவடி, சென்னை 6,54,000 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் 11/10/2025 கொரியர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டுமே 11/10/2025 அந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து கொரியர் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் 300 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்கள் இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் கரெக்டான வேலிடான மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வந்து கரெக்டான கொடுங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ணுறன்ற டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ரைட் சைடில் வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிங்க. லெஃப்ட் சைடில் இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அண்ட் டேட் வந்து ஃபில் பண்ணிங்க. அதேமாதிரி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான நேமு எழுதிக்கிங்க. அடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான நேம் எழுதிங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லாமே பிளாக் லெட்டர்ஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட நேம் 10th சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேம் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதே ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்கள் அப்பாவோட நேமு, அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வயது. நீங்கள் 21/10/2025 படி உங்கள் வயது என்ன வயதோ அதை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களோட நேஷ்னாலிட்டி, அடுத்தது உங்களுக்கான கேட்டகிரி, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் எஸ்என் கொடுங்க இல்லை நோன் கொடுங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் எஸ்என் கொடுங்க இல்லை நோன் வந்து கொடுங்க. அடுத்தது உங்களோடக்கான போஸ்டல் அட்ரஸ், உங்களோட ஆதார் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர், அடுத்தது உங்கள் இமெயில் ஐடி, அதேமாதிரி 2 ப்ராமினென்ட் அண்ட் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட மச்சம் இல்லை தழும்புலாம் எதாவது இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த தழும்பு இல்லை மச்சத்தை வந்து நீங்கள் 2 இது வந்து எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து விளக்கப்பட்டீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் சிலவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ நீங்கள் வந்து அந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா எஸ்ன்னு வந்து கொடுத்துங்க. அடுத்தது நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குறாங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 10th வந்து என்ன ஸ்கூலில் படிச்சிங்க, உங்களோட போர்டு என்ன, ஸ்டேட் போர்டா
சிபிஎஸ்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களோட பிரான்ச்சு, அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து அப்டைன் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ்ன்ற டீட்டெயில்ஸை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 12th இதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்தது டிகிரி, அடுத்தது எம்பிஏ, அப்படி இல்லைனா வேறு ஏதாவது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அதற்கான டீட்டெயில்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டிகிரி படிக்கும்போது உங்கள் மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஜிபியில் தான் இருக்கும். சிஜிபியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்சன்டேஜில் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கான ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணுற கம்பெனி டீட்டெயில்ஸு, நீங்கள் கம்பெனியில் என்னவாக இருந்தீங்க, எப்போலேருந்து எப்போ வரையும் ஒர்க் பண்ணீங்க, உங்கள் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன, கடைசியாக நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்கன்ற டீட்டெயில்ஸுமே வந்து கேட்குறாங்க. அடுத்து சில டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சென்ட் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கூடயே சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இதுவுமே வந்து கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து டிக்ளரேஷனில் உங்கள் நேமை போட்டுட்டு கீழே வந்து சிக்னேச்சர் கண்டிப்பாக நீங்கள் கட்டாயமாக போடணும். இல்லைனா கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். லெஃப்ட் சைடில் உங்களோட அப்ளிகேஷன் என்றைக்கு ஃபில் பண்ணுறீங்களோ அதுக்கான டேட்டு, பிளேஸை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கிட்டு இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் வந்து நீங்கள் டிகிரியில் என்ன மார்க் எடுத்துருக்கீங்களோ அதற்கான வெயிட்டேஜ் 85%. அடுத்தது உங்கள் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா 15% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் அப்படின்னு வந்து அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கொரியர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நாங்கள் யாரெல்லாம் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணோன்ற டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலராக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. ஸோ அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான நான் கொடுத்துருக்காங்க. நான் எல்லாத்தையும் அதை பற்றி நான் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் அவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 04426843443 அப்படி இல்லைனா 268434445 இந்த நம்பருக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடேயில் காலைல 9:30 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரையும் நீங்கள் கால் பண்ணி உங்கள் சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்திங்கன்னா 11/10/2025. கவனமாக இருந்துங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.